Hi viewers, this is Renuka Aravind from Sri Designs and Beautician. இந்த வீடியோவில் நம்ம கேக் டாப்பர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப செலவெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் 25 ரூபீஸ்க்குள்ளாரே நம்ம அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி கேக் டாப்பர் செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட், அதாவது ஹாப்பி பர்த்டே ஆர் ஹாப்பி ஆனிவர்சரி என்ன வேணுமோ அதை கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணி அது மிரர் ரிஃப்ளெக்ஷனில் இருக்கிற மாதிரி கண்ணாடியில் பார்க்க அந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதை ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். நான் இதில் பர்த்டே குயின் அப்படிங்கிறத கட் பண்ணியிருக்கேன். இதில் கட் பண்ணும்போது மெயின் திங் கரெக்டாக நமக்கு தேவையில்லாத பார்ட்ஸை மட்டும்தான் கட் பண்ணணும். அதை இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஃபர்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டிக் பண்ணாமல் வச்சு கட் பண்ணோன்னா அது வேர்டிங்ஸ் மூவ் ஆகிடுச்சுன்னா மிஸ்மேட்ச் ஆகிடும். ஸோ அது கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஃபர்ஸ்ட்டு லேஸாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டாக நைஃப் வச்சு, ஷார்ப்பான நைஃப் வச்சு எக்ஸஸ் பார்ட்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம பண்ணக்கூடிய அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபோம் ஷீட்டோட அமௌண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஓனாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது நான் பர்த்டேக்காக பண்ணியிருக்கேன். வீடியோ எண்டில் ஆனிவர்சரிக்கான கேக் டாப்பரே நான் காமிச்சிருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். ரொம்பவும் நமக்கு இதுக்காக நம்ம டைமும் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது, அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்டில் பேப்பரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்டில் நம்ம யூஸ் பண்ண இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டூத்பிக், நீங்கள் லென்த்தி டூத்பிக்கும் எடுத்துக்கலாம், இல்லை ஷார்ட்டாகவும் எடுத்துக்கலாம். டூத்பிக்கை வச்சு நீங்கள் பேக் சைடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம கேக்கில் சொருகி வைப்போம் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப கம்மியான டைமில், கம்மியான பட்ஜெட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி பர்த்டே டாப்பர், கேக் டாப்பர் ஈஸியாக நம்ம மேக் பண்ணிக்கலாம். இது நான் ஆனிவர்சரிக்காக பண்ணியிருந்தது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் ஓனாக சூப்பராக மேக் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.